ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரெண்டிங்கில் இருக்க லக்ஷ்மி காயின் இன்விசிபிள் செயின் வித் ஸ்டட் எப்படி மேக் பண்ண அப்படின்ற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஸ்டட் செய்கிறதுக்காக ஸ்டாப்பர் அண்ட் ஸ்டட் பேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு லக்ஷ்மி காயின் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிரைட் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹோல்ஸில் வந்துட்டு ஸ்டட் பேஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு அது கலடாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ஸ்டட் பேஸ். இப்போ வந்துட்டு நாம் B7000 க்ளூ யூஸ் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இந்த B7000 க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டட் பேஸ் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டட்டில் வந்து க்ளூ அப்ளை ஆகிருக்கும். இது வந்துட்டு லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு கலண்டுரும். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இன்னொன்றுக்கும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டட் பேஸை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு நம்ம இது வந்துட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். ஸோ நம்ம இது ட்ரை ஆகிற டைமில் நம்ம இன்விசிபிள் செயின் மேக் பண்ணலாம். ஸோ இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு அதே மீடியம் சைஸ் பிரைட் கோல்ட் கலர் லக்ஷ்மி காயின் வந்துட்டு ஒரு 5 லக்ஷ்மி காயின் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பெண்டன்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்மால் சைஸ் தான். ஸோ கிளிப் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அண்ட் சைஸஸ்லேயுமே வேரி சைஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் அவுட்ஃபிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த ஹோல்ஸில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளிப் ஸ்டோனை நான் வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம 5 லக்ஷ்மி காயின்லேயும் நம்ம இந்த கிளிப் ஸ்டோனை வச்சு இந்த பெண்டன்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிப் ஸ்டோன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த கிளிப் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஒரு 2 ஹோல்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த இன்விசிபிள் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கியர் ஒயரை நம்ம வந்துட்டு ஒரு ஹூக் மாதிரி இருந்தால் தான் நம்மளால் அதை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம இந்த கிளிப் ஸ்டோனை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெடிமேடான பெண்டன்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்களே கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ நான் 5 இது ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது ட்ரை ஆகிற கேப்பில் இந்த ஸ்டட்டை நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டட் பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா 6K ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இன்விசிபிள் செயின் ஒயிட்டில் பண்ணனால ஸ்டட்டும் நான் ஒயிட் கலர்லேயே பண்ணுறேன். ஸோ நான் ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டட்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து 3mm ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஒயிட் கலர்லேயே எடுத்து கொஞ்சம் சென்டராக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு மேலே இருக்க இந்த ஸ்டட் பேஸில் ஒரு 6K ட்ராப் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அது கவர் ஆகிருச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ளார் ஷேப்பில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம சைட்ஸ்லேயும் 2 6K வச்சுட்டு இப்போ அந்த 3mm ரவுண்ட் வச்சோம் பார்த்திங்களா, அதை சுற்றியும் நம்ம இந்த 6Kவே வைக்க போகிறோம். ஸோ நான் வீடியோவில் காமிக்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது கீழே ஒரு 6K வச்சு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 ஸ்டட்டுமே இதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதுக்கு நான் கியர் ஒயரில் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ்க்கு நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த 2 எண்டையும் சேமாக இருக்க மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தோம்ல காயின் பெண்டன்ட், அதை வந்துட்டு
அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு 4mm பிந்தி பால் எடுத்திருக்கேன். ஸோ 2 சைடும் ஒரு 4mm பிந்தி பால் அண்ட் 2 சைடுமே கியர் லாக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 2 சைடும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ப்ளையர் வச்சு ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்தோம்னா அந்த கியர் லாக் வந்துட்டு லாக் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த பெண்டன்ட் எங்கேயும் நகராமல் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி பிடிச்சோம்னா அதோட சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இந்த சென்டரில் இந்த பெண்டன்ட் வர்றதுனால அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு ப்ளையர் யூஸ் பண்ணி அதை நம்ம ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த சென்டர் பெண்டன்ட் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ சைடில் நான் போடுறதுக்கு சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி மீதி இருக்க அந்த 4 பெண்டன்ட்டுமே போட போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மற்ற பெண்டன்ட்டு போடுறதுக்கு வந்துட்டு ஒரு 1 inch கேப்பில் தான் நம்ம மற்ற பெண்டன்ட் வந்து லாக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 2 inchesமே கேப் விட்டு நீங்கள் இந்த 5 பெண்டன்ட்ஸுமே நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 1 inch கேப்புக்கு மட்டும் நான் இதை ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இன்விசிபிள் செயின் நான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி வேணும்னாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்விசிபிள் செயின் மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த 1 inch கேப் விடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கரை மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அந்த கேப் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 2 சைடும் சேம் அதே மாதிரி கியர் லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்மக்கிட்ட நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஆஃபர்ஸ் தெரிஞ்சிக்க கமெண்டில் ஆஃபர்ஸ்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா நான் வந்துட்டு ரிமைனிங் இருக்க அந்த 2 பெண்டன்ட்ஸையும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த செயின் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸுக்கு சூப்பராக வியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு செய்ய டைம் இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கு பார்த்திங்கன்னா என்னோடய சேனல்லையே இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹூக் மாட்ட போகிறோம்ல, ஸோ பின்னாடி இது பண்ணுறதுக்கு எண்டில் ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கியர் லாக் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு 2 சைடுமே ரெடி பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க இதை வந்துட்டு நீங்கள் இந்த கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 2மே ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் இதில் வந்து நீங்கள் ஹூக் ஆர் செயின் ஹூக் இந்த மாதிரி நிறைய ஹூக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு அதில் போட்டுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா வீடியோக்காக நான் வந்துட்டு இந்த ரோப் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்துட்டு நான் இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இது ஒன்று வாங்கி வச்சுட்டிங்களா கூட நீங்கள் எல்லா செயினுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். இந்த இன்விசிபிள் செயின் அண்ட் ஸ்டட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.